எங்களையும் ஜெயிலில் போடுங்க, காவலர்களின் குடும்பத்தினர் நீதி கேட்டு கண்ணீர் போராட்டம். இப்படி ஒரு செய்தி இதை பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நான் படித்து காட்டின அந்த டைட்டில் பார்த்தோம்னா தினமலர் ஊடகத்தில் வந்த செய்தி. எதுக்காக காவலர்களின் குடும்பத்தினர் நீதி கேட்டு கண்ணீர் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருபுவனத்தில் அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞரை போலீஸ்காரங்க சேர்ந்து அடிச்சே கொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிராக கண்ணீர் போராட்டத்தை அந்த குடும்பத்தினர் நடத்தியிருக்காங்க. இதை தான் செய்திகளில் பார்த்தோம்னா கண்ணீர் போராட்டம், குடும்பத்தினர் ஆவேச போராட்டம், நீதி கேட்டு போராட்டம், இப்படியெல்லாம் டைட்டில் வச்சு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னா, அந்த குடும்பத்தினரை கூட விட்டுடலாம். சரி, அவங்க அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த குடும்பத்தினர் உண்மையிலேயே ஒரு போலீஸ்கார் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை வெளியிலேயோ எப்படி பிஹேவ் பண்ணுவார், அவர் எப்படி நடந்துக்குவார், என்ன மாதிரியான மனிதரா காவல்துறையை சேர்ந்தவர் இருப்பார் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். அதனால பார்த்தோம்னா எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர் அப்படின்னு அவங்க போராடுறதுல கூட சரி ஓகே, ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு விட்டுடலாம். ஆனால் அதை கண்ணீர் போராட்டம், நீதி கேட்டு போராட்டம்னு தலைப்பு போட்டு செய்தியாக்குற ஊடகங்கள்கிட்ட அறங்கிறது இருக்குதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை மறைப்பதற்கான அத்தனை வேலைகளையும், கிரிமினல் வேலைகளையும் போலீஸ்காரங்களே செஞ்சிருக்காங்க. நம்மெல்லாம் நாகரிகம் அடைஞ்ச சமூகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு மிக கொடூரமான சித்திரவதைகளை பண்ணியிருக்காங்க. நீதிமன்றமே சொல்லியிருக்கு, போலீஸ்காரங்க பண்ண விஷயம் பார்த்தோம்னா, ஒரு கொலையாளி கூட கொலை பண்றவங்கிட்ட இத்தனை கொடூரமா நடந்துக்க மாட்டான், அந்த அளவுக்கு கொடூரமா போலீஸ்காரங்க நடந்திருக்காங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நான் போலீஸ், என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது, நான் எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு, எனக்கு இந்த சட்டை என்னுடைய பவர், இதை யாராலும் கழட்ட முடியாது அப்படிங்கிற தைரியத்துல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைய, ஒரு எளியவன் அவன்தான் அந்த பொருளை திருடினானா அப்படிங்கிறது எந்த வகையிலும் உறுதி செய்யப்படல. அப்படியே திருடி இருந்தாலுமே கூட தண்டனை கொடுக்கிற உரிமை, அடிக்கிற உரிமை, கொலை செய்கிற உரிமை போலீஸுக்கு கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இவன் ஒரு சாதாரண செக்யூரிட்டி, இவனை அடிச்சாலோ கொன்னாலோ யார் நிக்க போறா, யார் நம்மள கேள்வி கேட்க முடியும்? நம்ம இஷ்டத்துக்கு இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எஃப்ஐஆர் எழுதி கொடுத்துடலாம். வலிப்பு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா வலிப்பு இறந்துட்டான் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை இது! ஒரு குற்றவாளி, ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவனோ ஒரு கொலைகாரனோ அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக அவன் கொடூரமான வேலைகள் எல்லாம் செஞ்சான் அப்படின்னா அவனை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலையை தான் இந்த போலீஸ்காரங்க பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஊடகமா மக்கள் பக்கம், எளியவர்கள் பக்கம், நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய ஊடகங்கள் பார்த்தோம்னா, அந்த போலீஸ்காரங்களுடைய வீட்டு உறவினர்கள் நடத்தின போராட்டத்தை கண்ணீர் போராட்டம், நீதி கேட்டு போராட்டம், ஆவேச போராட்டம்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய இளைஞனை இழந்திருக்கு. ஆனா அந்த போலீஸ்காரங்க எதையும் இழக்கல, ஜெயிலுக்கு தான் போயிருக்காங்க, அதுவும் அவங்க பண்ண கொலை குற்றத்துக்காக. இதே மாதிரி ஒரு கொலைகாரன் ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு என்னென்னோ பண்ணி கடைசியில மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், அவங்க குடும்பத்தினர் என் பையன் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், என் பையன் தப்பு பண்ண மாட்டான்னு அழுவாங்க. அதை எடுத்து நீங்க உங்க ஊடகங்கள்ல போடுவீங்களா? அப்ப அதையெல்லாம் போடாம தடுக்கிற உங்களுடைய ஊடகாரம் இந்த இடத்துல போலீஸ்காரங்க குடும்பத்தினர் மட்டும் எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்கறது மட்டும் எந்த அடிப்படையில் நீங்க கண்ணீர் போராட்டம்னு போடுறீங்க? இன்னொரு பக்கம் அதுல போராட்டத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு போலீஸ்காரருடைய மனைவி அவங்க பேசுறாங்க, மேலதிகாரிங்க சொல்றது தானே கீழே இருக்கவங்க எல்லாம் செய்வாங்க, எங்க வீட்டுக்காரங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. போலீஸ்காரருக்கே இந்த நிலைமைனா பொதுமக்கள்லாம் இப்ப என்ன பண்றது அப்படிங்கறத வேற கேட்கறாங்க. சோ இந்த கேள்விகளை வெளியிட்ட அந்த ஊடகங்களை நோக்கி நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, மேலதிகாரிங்க சொல்றதை தான் கீழே இருக்கவங்க செய்வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் கோர்ட்ல எங்க மேலதிகாரிங்க தான் எங்களை இப்படி பண்ண சொன்னாங்க, அடிச்சு கொலை பண்ண சொன்னாங்க, எங்க மேலதிகாரி இந்த எக்ஸ்ங்கிற அதிகாரி, இந்த ஒய்ங்கிற அதிகாரி, இவர் எங்களுக்கு போன் பட்டி பிரஷர் போட்டாரு, நீங்க இதை பண்ணி ஆகணும், அவனை அடிக்கணும், உதைக்கணும், சித்திரவதை பண்ணணும், கொலை பண்ணணும்னு சொன்னாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கோர்ட்ல சொல்வதற்கு தயாரா இருப்பாங்களா, இல்ல சொல்லுவாங்களா? ஒருவேளை அவங்க சொல்ல முடியாது அப்படின்னா, ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்க சொல்லல, அப்ப மேலதிகாரிங்க சொன்னா கீழே இருக்கவங்க செய்யத்தானே செய்வாங்க அப்படிங்கிற வாதத்தை எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறது? மேலதிகாரி சொல்லித்தான் நாங்க செய்தோம் அப்படின்னா யார் அந்த மேலதிகாரி, யார் யார் அப்படிங்கிறதை அவங்க வெளிப்படுத்தணும்.
முதல்ல அது. ரெண்டாவது, போலீஸ்காரருக்கே இந்த நிலைமைனா பொதுமக்கள் என்ன பண்றது அப்படின்னு வேற கேட்குறாங்க. போலீஸ்காரருக்கே இந்த நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு என்ன நிலைமை வந்துடுச்சு? இப்ப அந்த 6 பேருக்கு என்ன நிலைமை வந்துடுச்சு? அந்த 6 போலீஸ்காரங்கள்ல ஒருத்தவங்களாவது பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்களா? ஒருத்தவங்களுக்காவது மாவு கட்டு போடப்பட்டிருக்கா? இல்ல ஒருத்தவங்களாவது தப்பிச்சு ஓட முயற்சித்தார்கள், ஆயுதங்களை வைத்திருந்தார்கள், அதனால் நாங்கள் தற்காப்புக்காக சுட்டு கொன்றோம் அப்படின்னு அந்த 6 பேர்ல ஒருத்தவங்களாவது என்கவுண்டர் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல அந்த 6 பேரும் ஜெயிலில் சித்திரவதையை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, பிசிக்கல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதேனும் சம்பவங்கள் நடக்குதா? இல்லை நடக்குதான் வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த 6 பேர்ல யாரையாவது மற்ற காவல்துறையினர் விசாரணை அப்படிங்கிற பேர்ல கட்டி தொங்க விட்டு வாயிலையும் கண்ணிலையும் மிளகா பொடியை பூவி விட்டு பைப்பையும் கட்டையும் வச்சு அடிச்சு அவங்களுடைய பிறப்புறுப்புல மிளகா பொடியை தூவி இப்படியெல்லாம் சித்திரவதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இப்ப என்ன நடந்துருச்சு? என்ன நிலைமை ஆயிடுச்சு அவங்களுக்கு? போலீஸ்காரங்களுக்கே இந்த நிலைமைன்னா பொதுமக்கள் எங்க போறது அப்படின்னா என்ன நடந்துருச்சு அவங்களுக்கு? அஜித்குமாருக்கு நடந்த சித்திரவதைகளோ, அஜித்குமாருக்கு நடந்த வேதனைகளோ, அஜித்குமாரின் குடும்பம் பட்ட பாதிப்புகளையோ இந்த போலீஸ்காரர்கள் யாரும் சந்திக்கலையே. ஜெயிலுக்கு தானே போயிருக்காங்க. அதுவும் அவங்க செஞ்ச குற்றத்துக்காக தானே ஜெயிலுக்கு போயிருக்காங்க. செய்யாத தப்புக்காக ஒன்றும் ஜெயிலுக்கு போலையே. வீடியோ வரைக்கும் வந்திருக்கு. அஜித்குமாரை உட்கார வச்சு அவங்க அடிக்கிற வீடியோ வரைக்கும் வெளியில வந்திருக்கு. அந்த வீடியோவை அந்த கோயில்ல வேலை செஞ்ச அந்த ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் பாத்ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா தெரியாம எடுத்திருக்காரு. ஒருவேளை அவர் அந்த வீடியோவை எடுக்காம இருந்தாருன்னா இப்ப வரைக்கும் நாங்க அடிக்கவே இல்லை, வலிப்பு செத்தா, தப்பிச்சு ஓடுமோ செத்தா அப்படிங்கிற வெர்ஷன் தானே அவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி என்ன நியாயமான ஆட்களா அவங்க நடந்துக்கிட்டாங்களா? நான் நீதி வேணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு முதல்ல அந்த காவல்துறையினர் இனிமேலும் காவல்துறையினர் அப்படின்னு அழைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறதை அந்த குடும்பத்தினர் உணரணும். அவங்க கொலையாளிகள். ஒரு கொலை பண்ணி ஒரு இளைஞனை கொன்னு இருக்கிறாங்க. அதற்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கணும். இதே காவல்துறையை சேர்ந்த ஒருத்தருடைய வீட்டுல ஒரு பையன் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட பையனோ அவங்களோட பொண்ணோ கொல்லப்பட்டு இருந்தா இதே மாதிரி தான் இந்த குடும்பத்தினர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா? ஸோ இப்படித்தான் பார்த்தோம்னா ஊடகங்கள்ல அறம் இல்லாம நடந்துக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா இந்த யுவராஜ், ஜாதி வரி கொலையாளி யுவராஜ், கோகுல்ராஜை தலையை அறுத்து வெட்டி கொலை பண்ணி ரயில்வே தண்டவாளத்தில் போட்டு அது தற்கொலை மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணி கொலை பண்ண ஒரு கொடூர கொலை குற்றவாளி யுவராஜ். அந்த நபருடைய மனைவியை கூப்பிட்டு என் புருஷன் கொலையாளிலாம் கிடையாது அப்படின்னு பேட்டி எடுக்கிறாங்க. இதே மாதிரி தான் கௌசல்யா சங்கர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டப்ப கௌசல்யாவினுடைய அப்பா பேசுகிறேன் அப்படின்னு உருக்கமான கடிதங்கள் எழுதி சோசியல் மீடியாவில் பரப்பி விடுறாங்க. யுவராஜ் அவருடைய பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை போட்டு காத்தடிச்சா மகளுக்கு காவலுக்கு நிப்பாரு அப்படின்னு ரீல்ஸை போட்டு விடுறாங்க. இப்போ இதோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்த்தோம்னா இப்போ காவலர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் போராட்டம் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே நிற்குது. ஒரு கொடூர குற்றத்தை செஞ்சவங்களை ஒன்று ஹீரோயிசம் மாதிரி மாத்துறது, இல்லையா அவங்கள ரொம்ப பரிதாபமா கருணையோடு பார்க்கக்கூடிய பார்வையை அவங்கள நோக்கி உருவாக்குறது. இந்த ட்ரெண்டிங் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குற்றவாளி மேல கருணை பார்வையே இருக்கக்கூடாதான்னு கேட்டா, குற்றவாளி தண்டனையை அனுபவிச்சுட்டு மனம் திருந்தி வெளியில வந்தா நம்ம கருணை பார்வையை அவங்க மேல காட்டலாம். குற்றவாளியே கடைசி வரைக்கும் குற்றவாளியா தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தான் செஞ்ச கொலைக்காக சிறிதளவும் வருந்தாத, சிறிதளவும் திருந்தாதவர்களுக்கு எந்த கருணை பார்வையையும் இந்த சமூகம் காட்டப்படக்கூடாது. சரி, இன்னொரு பக்கம் இப்ப காவல்துறையினருக்கு இந்த மாதிரியான ஒரு துணிச்சல், தைரியம், இந்த அதிகாரமான ஒரு தன்மை இதெல்லாம் எங்க இருந்து வருது? நைட்ல சும்மா ஒரு ரோட்ல நடந்து போறவங்களை கூட ஒரு தெருவில் நடந்து போனா கூப்பிட்டு வச்சு ஹராஸ் பண்றது, போலீஸ் சொல்றதுக்கு எதிராக ஒரு கருத்தை யாராவது சொன்னாங்கன்னா உடனே போலீஸையே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கை ஓங்குறது, சும்மா இப்படி நேருக்கு நேரா பார்த்தா கூட என்னடா முறைக்கிற அப்படின்னு அடிக்க வர்றது, கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறது, இந்த மாதிரியான தன்மைகள் ஒரு காவல்துறையில சேர்ந்த ஒருத்தருக்கு எப்படி வர முடியும்? அப்போ உண்மையிலேயே நம்ம சமூகம், இந்த நாடு நம்ம வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கோம். நம்ம முன்னேற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், நாகரிகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், முன்னேற்றத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நாட்டில் காவல்துறை சீரமைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது மிக முக்கியமானது காவல்துறை.
அந்த காவல்துறையினருடைய நடவடிக்கைகளே இப்படி இருந்ததுன்னா நம்ம நாகரிக சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எப்படி நம்மளால பெருமை கொள்ள முடியும்? அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய குரூரமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சில ஆட்களை கை காட்டி மட்டுமே எந்த யூஸும் இல்லை. நம்ம கிட்டயும் சில சிக்கல்கள் இருக்கு. இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸை போலீஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்ம கிட்டயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் மாவு கட்டு போட்டாங்க, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம மீம் போட்டு சிரிச்சுக்கிட்டு ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை ஒரு சமூக சிக்கலா அணுகிறதுக்கு பார்க்கறதுக்கு நம்ம மறுக்கிறோம். ஒரு குற்றவாளிக்கு தண்டனை தர வேண்டியது போலீஸா நீதிமன்றமா? நீதிமன்றத்தில் தண்டனை லேட் ஆகும் அப்படின்னா போலீஸே தண்டனை கொடுத்துடலாமா? போலீஸே தண்டனை கொடுக்கறத நம்ம கொண்டாடுவோம், அதுதான் சரி, அதனால தான் ஈஸியாக ஜஸ்டிஸ் கிடைக்குது, அதில் தான் உடனடியாக ஜஸ்டிஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அப்போ அஜித்குமார் மாதிரி பல பேர் இப்படித்தான் இங்கே சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவாங்க, கொலை பண்ணப்படுவாங்க. இந்த மாவுக்கட்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத தூக்கி கொண்டாடி அதை ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த எல்லாருமே இந்த அஜித்குமார் மரணத்தை ஒட்டி நம்மளாம் கில்ட் ஆக வேண்டியிருக்கு. நம்மளை சுய பரிசோதனை, சுய விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய பார்வையை. சினிமாக்களில் வர மாதிரி இந்த சாமி, சிங்கம் இந்த மாதிரியான படங்களில் வர மாதிரி சட்டவிரோத கிரிமினல் போலீஸ்களை கொண்டாடுற மனநிலை இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம எப்போ மாறுறோமோ அப்போ தான் இந்த சிஸ்டமில் கொஞ்சமாவது மாற்றங்களை கொண்டு வர முடியும். அந்த மனநிலை ஃபர்ஸ்ட் மாற வேண்டியிருக்கு. 4 பேருக்கு மேலே ரோட்டில் சேர்ந்து சுற்றக்கூடாது, 10 நிமிஷத்துக்கு மேலே பொட்டி கடையில் எவனும் நிற்கக்கூடாது, லுங்கியை முட்டிக்கு மேலே தூக்கி எவனாவது கட்டினா பட்டக்ஸில் அடி இப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸை தானே நமக்கு ஹீரோவாக தெரியுறாங்க. அந்த மாதிரியான போலீஸை தானே நம்ம உண்மையான சூப்பர் போலீஸ் அப்படின்னு கொண்டாடி இருக்கோம். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் சூப்பர் போலீஸுங்க தான் இந்த மாதிரி கொலைகளை செய்கிறது. இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு விஜய் பெரம்பு வச்சுட்டு தெரி படத்தில் ரவுடிங்களெல்லாம் அடிக்கிற சீன் இருக்குல்ல, அது எல்லாராலையும் கொண்டாடப்பட்டது. தியேட்டர்களெல்லாம் பயங்கர கிளாப்ஸோட கொண்டாடப்பட்டுச்சு. படத்தில் அந்த இடத்துல ரவுடி அடி வாங்குறாரு, ஆனால் நிஜத்தில் அந்த பெரம்பால் அடி வாங்குற இடத்துல பார்த்தோம்னா ஒரு கூலி தொழிலாளியோ, ஒரு நடைபாதையில் வியாபாரம் பண்ணுற ஒருத்தரோ, ஒரு ஆட்டோ டிரைவரோ, வீடு இல்லாமல் நைட்டு ரோட்டோரமாக படுத்து தூங்குற ஒருத்தரோ, இப்படி தான் யார் வேணும்னாலும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பெரம்புக்கு பின்னாடி அடி வாங்குறவங்க யார் அப்படின்ற ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் கேரக்டர் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியுமா? இப்படி ஒரு விஷயத்தினால எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அப்படி ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரம்பே தேவையில்லை அப்படிங்கிறது தானே நம்மளுடைய குரலாக மாறி இருக்கணும். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு போலீஸாலையும் ஒரு முதலாளியை எதிர்த்து கை தூக்க முடியறது இல்லை. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படிங்கிற ஈகோவை சாதாரண அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அஜித்குமார் மாதிரியான எளிய மக்கள்கிட்ட தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, 304 பேருக்கு கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு இந்த 4 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இது சிறைத்துறை கொடுத்த RTIயினுடைய ரிப்ளை. 304 பேர் சிறைக்குள்ள வரும்போது கை கால் உடைஞ்சி அடிபட்டு வந்தாங்க அப்படிங்கிறது. அதுல 75% பேர் பார்த்தோம்னா சாதாரண பெட்டி அஃபண்டர், சின்ன சின்ன குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவங்க. இப்போ மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட், பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தாருன்னு நம்ம கை தட்டி சிரிக்கிற ஒவ்வொரு சிரிப்புக்கும் பின்னாடி இன்னொரு அப்பாவியினுடைய கையோ காலோ உடைக்கப்படுதுங்க. சரி, இந்த மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் தான் நீதி, கோர்ட்டுக்கு போனா நீதி கிடைக்காது அப்படின்னா அஜித்குமாரை கொலை செய்த போலீஸுக்கு மட்டும் நம்ம ஏன் கோர்ட்டில் நீதி தேடுறோம்? அஜித்குமாரை கொலை செய்த போலீஸுக்கு இந்த மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா? இல்ல ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அப்பாவி போராடினவங்களை சுட்டு கொன்ன காவல்துறையினர் இருக்காங்கல்ல, அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்ல பல காவல்துறை அதிகாரிகளே அவங்க நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த காவல்துறையின் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் என்னைக்காவது வழங்கப்படுமா? கோடிக்கணக்கில் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் இயற்கை வளங்களை சுரன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் என்னைக்காவது இந்த மாதிரி மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுமா? இல்லை பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவங்களுடைய தவறுகளுக்கு இது மாதிரியான மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுமா? அப்போ இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை நிலை இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மாவுக்கட்டு போட்டதுனாலேயே குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மனநிலை இங்கே உருவாக்கப்படுது. அதில் தான் பெரிய சிக்கலே அடங்கியிருக்கு. என்னன்னா ஒரு பிரச்சனையில் மக்கள் கோபத்தில் இதுக்கு தண்டனை வேணும், நீதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாவுக்கட்டு போட்டு கால் உடஞ்சோ கை உடஞ்சோ ஒரு ஃபோட்டோ வெளில வருது. உடனே சூப்பர்பா, இப்படி தான்ப்பா இவனெல்லாம் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த விஷயம் அப்படியே மட்டுப்படுத்தப்படுது. இல்லை ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க,
கொன்னுட்டாங்க குற்றவாளியை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மட்டுப்படுத்தப்படுது. ஆனால் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது அந்த நபர் தானா, அல்லது அந்த நபர் மட்டும்தானா, வேற யாரையாவது தப்ப வைக்கிறதுக்காக காவல்துறை நீதித்துறையா மாறி இப்படி தண்டனை கொடுக்குதா? இதுக்கெல்லாம் பதிலை யார் கண்டுபிடிக்கிறது? நம்ம முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு இருக்காருல்ல, அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், போன வருஷம் அந்த பேட்டி. அதில் பார்க்கும்போது அவர் சொன்னார்னா, அந்த விசாரணை, விடுதலை, இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது. இதிலெல்லாம் வந்த மாதிரி எங்கேயாவது முதல்ல நடந்திருக்கா, இல்லை இப்படி தான் காட்டணுமா, இதெல்லாம் ஒரு நல்ல சமூகத்துக்கு அழகா, எங்கே நடந்திருக்கு இப்படியெல்லாம் அப்படின்லாம் பேசியிருந்தார். போலீஸை வில்லனாவே காட்டுறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு வேற சொன்னார். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்னு, இந்த சாமி படத்தில் வரக்கூடிய விக்ரமுடைய கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். எப்படி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 4 பேருக்கு மேலே சேர்ந்து சுற்றக்கூடாது, பொட்டி கடையில் 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது, லுங்கியை முட்டிக்கு மேலே தூக்கி கட்டினா பட்டக்ஸில் அடி, என் பேர் என்ன சாமி திருப்பி போட்டால் மிஸ்ஸாவை தான் நான் செய்வேன். ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் சட்டவிரோதமானது. அதாவது சாமி படத்தில் விக்ரம் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இருக்குல்ல, அந்த படத்தில் வேற வேற விஷயங்கள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேற. இந்த விஷயங்கள், குறிப்பாக இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது விக்ரம் பேசுகிற இந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது ஒரு ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிக்கு தெரியாதா? அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கே சட்டவிரோதமான விஷயங்களை சொல்ற இந்த மாதிரியான போலீஸ் தான் நல்லவராக தெரிகிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா காவல்துறையினருக்கு, இங்க இருக்கிற காவல்துறையினருக்கு என்ன மாதிரியான உளவியல் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக சட்டத்தை தானே கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிற போலீஸ் அப்படிதான், அவங்க தான் இங்கே ஹீரோ, அவங்க தான் நல்லவங்க அப்படிங்கிறது தான் இங்கே சமூகத்திலையும் காட்டப்படுது. காவல்துறையினருக்கு உள்ளேயும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அதை தானே அவரே சொல்கிறார், முன்னாள் டிஜிபியே அதானே சொல்கிறாரு. அப்போ சட்டத்தை காவல்துறை கையில் எடுத்துக்க முடியாது, சட்டத்தின் கீழே, சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும், சட்டத்தின்படி அவங்களுக்கு என்ன அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிற, அதை தாண்டி அதை செய்தால் அது நம்ம சமூகத்தில் குற்றம் இழைக்கிறோம், தவறு இழைக்கிறோம் அப்படிங்கிற உளவியல் ரீதியான பயிற்சி அவங்களுக்கு எப்போ கொடுக்கப்பட போகுது? இப்போ காவல்துறையில் இந்த சீர்திருத்தங்கள்லாம் என்னைக்கு ஏற்படுதோ அன்னைக்கு தான் இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி மக்கள், நம்மளும் பார்த்தோம்னா இந்த காவல்துறையை கொண்டாடுற சினிமாக்களில் காட்டப்படுற இந்த சட்டத்தை மீறிய சித்திரவதைகள் இருக்குல்ல, இதை கொண்டாடுறதை நம்ம எப்போ நிறுத்துறோமோ அப்போதான் இந்த கஸ்டோடியல் டார்ச்சர் குறித்தான ஒரு ஆரோக்கியமான விவாதம் இந்த சமூகத்தில் எழ முடியும். குஜராத்தில் அதானி துறைமுகம் இருக்குல்ல, அந்த துறைமுகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த துறைமுகத்தினுடைய உயர் நிர்வாகிகள் இருக்காங்க, அதானி துறைமுகத்தினுடைய, அதானி கம்பெனியினுடைய மேல் நிர்வாகத்தினர் இருக்காங்கல்ல, அவங்கள யாரு மேலேயாவது இந்த மாதிரி போலீஸால் நடந்துக்க முடியுமா? போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு, சந்தேகம் இருக்கு, சந்தேகத்தின் பேரில் அந்த நபர்களை கூப்பிட்டு, அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்கள இந்த மாதிரி அடிச்சு டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு காவல்துறையினரால் முடியுமா? அப்படி முடியாது, அவங்கள இப்படி பண்ண முடியாது அப்படின்னா, மடப்புறம் கோயில்ல செக்யூரிட்டி கார்டா இருக்கக்கூடிய அஜித் குமாரையும் காவல்துறையினர் இப்படி செய்யக்கூடாது, செய்ய முடியாததுதான் இங்க சட்டமாக இருக்கணும், அதுதான் இங்க நடைமுறையா இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, குஜராத்தில் அதானி கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த விதிகளை மீறியவங்கள இந்த மாதிரி தண்டிக்க முடியல. ஆனால் அஜித் குமார் மாதிரியான நபர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போகாமல், எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல், எங்கெங்கேயோ சுற்றி வச்சு, தோப்புல வச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வச்சு, ஸ்கூலுக்கு பின்னாடி வச்சு, எங்கே ஒன்றா வச்சு அடித்து டார்ச்சர் பண்ண முடியுது. ஒரு ஆள் இல்லாமல் 5 பேரை கூட்டு வச்சு அடிக்க முடியுது. அப்போ இங்கே இதுதான் பிரச்சனையாக இருக்குது. போலீஸினுடைய எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் வயலன்ஸ் அப்படிங்கிறது யார் மீதெல்லாம் அதிகமாக பிரயோகிக்கப்படுது அப்படிங்கிறதுல தான் அதில் மிகப்பெரிய சிக்கல் எழுது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமா இங்கே என்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரியான கஸ்டோடியல் டார்ச்சரை தடுக்கிறதுக்கான கடுமையான நடைமுறைகளை கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த விஷயத்தில், இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசே கேட்டிருக்கு. தமிழ்நாடு அரசே இந்த விஷயத்தில் தப்பு நடந்திருக்கு, இதில் காவல்துறையினரை தண்டிக்கணும் அப்படின்லாம் அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு சரியான நடைமுறையில் போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, இன்னொரு பக்கம் ஃபியூச்சரில் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த செயல்பாடுகள் போதுமானதா? இப்போ அஜித் குமார் ஒரு வழக்கு, இதுக்கு சிபிஐ என்கொயரி போட்டிங்க, கவர்மெண்ட்டே மன்னிப்பு கேட்டுடுச்சு, இதெல்லாம் ரைட்டு.
அப்ப அடுத்தடுத்து வேற யாருக்காவது நடந்தா அப்ப என்ன நடக்கும்? இது நடக்காம எப்படி தடுக்கிறது? ஏற்கனவே 24 பேர் போலீஸ் கஸ்டடியிலையும் ஜுடிஷியல் கஸ்டடியிலையும் இறந்துருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு என்கொயரியோ இப்படி ஒரு ப்ராசஸோ நடந்துச்சா? நடக்கல. ஏன் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பெரிய விவாதமா மாறல. அப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய விவாதமா மாறினா மட்டும்தான், ஒரு கஸ்டோடியல் டார்ச்சர் நடந்து இல்ல ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்து அது தமிழ்நாடு முழுக்க பெரிய விவாதமா மாறினால் மட்டும்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அப்போதுதான் அரசாங்கம் தவறுக்கு மன்னிப்பு கேட்கும். அப்போதுதான் அந்த காவல்துறையினர் கைது செய்யப்படுவார்கள். அப்படின்னா இது எப்படி சரியான நடைமுறையா இருக்க முடியும்? ஒரு தவறு நடந்தாலே தண்டனைக்கு உட்படுத்தப்படுதல், அந்த தவறுக்கு அக்கௌண்டபிலிட்டி யாரு அப்படிங்கிறது கை காட்டப்படுதல், இதெல்லாம் நடக்கணும்ல. அந்த தவறு நடந்து அந்த தவறு பெரிய விவாதமா மாறினாதான் அந்த இடத்துல நீதி கிடைக்கும், அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் சரியா நடக்கும். அப்படின்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப அதிமுக ஆட்சியில இதை விட அதிகமா நடந்தது, குஜராத்ல இதை விட அதிகமா நடக்குது, உத்தரப்பிரதேசத்துல இதை விட அதிகமா நடக்குது, தமிழ்நாட்டுல கம்மியா நடக்குது அப்படின்னு சொல்றது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்? 25 பேர் தானே செத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வரோமா? அவங்களையெல்லாம் விட நீங்க பெட்டர் அப்படின்னா, ஒரு விஷயம் பெரிய விவாதமா மாறினதுக்கு அப்புறம் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், மன்னிப்பு கேட்டுட்டோம், இதுக்கு மேல இதுல என்ன பண்றது அப்படின்னு கேட்கறதுல இல்ல விஷயம். ஒரு விஷயம் நடக்காமல் தடுப்பதற்கான என்ன நடவடிக்கைகளை நீங்கள் உங்கள் ஆட்சியின் செயல்பாட்டாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த 4 ஆண்டுகள் நடந்ததை கூட ஒரு பக்கம் வைப்போம். இனிமேல் இன்னொரு அஜித்குமார் மாதிரியான ஒருத்தர் கஸ்டோடியல் டார்ச்சருக்கு உட்படுத்தப்படக்கூடாது. அதுவும் செத்தா மட்டும்தான் விவாதம் ஆகணும் அப்படின்லாம் இல்ல. கஸ்டோடியல் டார்ச்சருக்கே உட்படுத்தப்படக்கூடாது. மாவு கட்டு போடப்படக்கூடாது, கை உடைக்கப்படக்கூடாது, கால் உடைக்கப்படக்கூடாது. அப்படின்னா அதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தருடைய கையோ அல்லது காலோ உடைக்கப்பட்டா சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லையா? என்ன அக்கௌண்டபிலிட்டி காவல்துறைக்கு வரப்போகுது? இதுதானே இங்க விவாதம். இன்னொரு அஜித்குமார் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தானே எல்லாருடைய ஆதங்கமும் இருக்கு. அஜித்குமாருக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது, எனக்கு நடக்கக்கூடாது, அவருக்கு நடக்கக்கூடாது, இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே எல்லாருடைய ஆதங்கமாகவும் இருக்கு. அப்ப அதை நோக்கிய விவாதம் தானே இங்க முக்கியமானது. அப்ப அதை நோக்கி ஏதாவது ஒரு புள்ளியாவது நகர்ந்திருக்கா இந்த வழக்குலன்னு கேட்டா இதுவரைக்கும் அப்படியான விவாதம் நகரவே இல்லை. இப்ப காவல்துறையினரை கைது செய்ததும் சிபிஐக்கு விசாரணையை மாற்றினதும் இது மட்டுமே இதோடு ஒரு அரசாங்கத்தின் கடமை முடிந்து விட்டதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல தான் நம்ம இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு என்ன நீதியை இந்த அரசாங்கம் கொடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு. கஸ்டோடியல் டார்ச்சர் எல்லா ஆட்சியிலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையை இப்போது நம்ம எடுக்க போறோம், அதை பத்தி என்ன, அதுக்கான என்ன ஆக்ஷன் பிளான் இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. அதுதான் மனித உரிமை ஆர்வலர்கள் எழுப்புற முக்கியமான கேள்வியா இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு ஒரு அரசாங்கம் விடை காண முயல்வதில் தான் அந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை விட வேறு மாற்றத்தை தேடுகிற அரசாங்கமா இருக்கா, இல்ல எல்லா அரசாங்கங்களையும் போலத்தான் நாங்களும் அப்படிங்கிற துணியில தான் இவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில சொல்ல போறீங்க, அதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுல தான் அதுக்கான ஆன்சர் இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளா இருக்கட்டும், இல்ல மனித உரிமை ஆர்வலர்களா இருக்கட்டும், எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கடமை என்னன்னா, இந்த விவகாரம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விவாதமா மாறி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை குறை சொல்வது அப்படிங்கிற நடவடிக்கை ஒரு பக்கம், அதை தாராளமா எதிர்கட்சிகள் செய்யலாம். ஆனா கன்ஸ்ட்ரக்டிவான என்ன பிளான் இந்த கஸ்டோடியல் டார்ச்சருக்கும் கஸ்டோடியல் டெத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கன்ஸ்ட்ரக்டிவான என்ன பிளானை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விவாதத்தை சமூகத்தில் முன்வைக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.